ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சம்மர் ஸ்பெஷலாக சர்பத் அண்ட் ஜூஸ் வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க நொங்கு சர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம தேவையான நொங்கு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நன்னாரி சர்பத் நமக்கு தேவை இருக்கும், அதையும் எடுத்துக்கலாம். நொங்கை நல்லா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இது ஸ்பூனில் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால இந்த மாதிரி நல்லா க்ளீனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, சின்ன சின்ன துண்டா. இப்போ இது கூட சர்பத் நம்ம சேர்க்கணும், நன்னாரி சர்பத். இந்த மாதிரி ஒரு கிளாஸில் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அப்புறம் இது கூட நம்ம நன்னாரி சர்பத் கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நன்னாரி சர்பத் சில பாட்டிலை பொறுத்து இருக்குது. சிலது திக்காக இருக்கும் கான்சன்ட்ரேட், சிலது தின்னாக இருக்கும். நீங்கள் ஸ்வீட்னஸ் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றினேன், எனக்கு சரியாக இருந்துச்சு. இந்த மாதிரி கலந்துட்டு நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் நம்ம எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம், ஒரு ஸ்பூன் போட்டு. அவ்வளவுதான், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கன்னியாகுமரி பக்கத்தில் நமக்கு ரோட் சைட்லலாம் விற்பாங்க. அவங்க அப்படியே நொங்குலேருந்து எடுத்து போட்டு அந்த தோல் கூட எடுக்காமல் கொடுப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டிலன்றதுனால நான் தோலெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணி க்ளீனாக பண்ணியிருக்கேன். ரொம்பவே அருமையாக இருக்கும், ரொம்ப கூலிங்காக இருக்கும். இந்த சம்மருக்கு ரொம்ப ஏத்தமான ட்ரிங்க் இது. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க, பண்ணி பாருங்க. இப்போ நொங்கு சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஒரு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன், இது கூட கொஞ்சம் புதினா இலைகள் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நெல்லிக்காயை நம்ம கழுவிட்டு அழகாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் 2 நெல்லிக்காய் தான் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு கொத்து புதினா. இப்போ இதை மிக்சியில் நம்ம போட்டு நல்லா அரைக்க போகிறோம். இப்போ இது கூட நமக்கு சர்க்கரையும் ஐஸ் க்யூப்ஸும் தேவை இருக்கும் இந்த ஜூஸ் தயார் பண்ணுறதுக்கு. எல்லாத்தையுமே மிக்சியில் ஒன்றா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம், ஐஸ் கியூப்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி இன்னொருக்கா அரைக்க போகிறோம். இப்போ பாருங்க, நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுக்கணும். ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி ஒரு கண்டெய்னரில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றி நம்ம அதை ஃபில்டர் பண்ண போகிறோம். இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கிடும். நல்லா அந்த ஜூஸ் இறங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்க, கம்ப்ளீட்டா அந்த ஜூஸை நம்ம எடுத்துடணும். இனிப்பு மட்டும் நம்ம தேவையான அளவு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி. இது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், புதினா வாசனையோட அந்த ஃப்ளேவரோட ரொம்ப அருமையாக இருக்கும். சம்மருக்கு நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்தது இளநீர் சர்பத் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி. இளநீர் நம்ம தண்ணி எடுத்துட்டு அது கூட சர்பத் சேர்த்துக்க போகிறோம், அவ்வளோதான். ஆனால் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருக்கும். சிம்பிள் தான், ஒரு டேஸ்டியான ட்ரிங்க் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இளநீர் தண்ணியை எடுத்துக்கிட்டு இது கூட நம்ம சர்பத்தை கலந்துக்க போகிறோம், அவ்வளவுதான். அருமையான இளநீர் சர்பத் ரெடி. ரொம்ப ஒரு டேஸ்டியான ரெஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்க் இது. ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இளநீரில் இருக்கிற அந்த 1-2 தும்பு இருக்கும், அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். அருமையான இளநீர் சர்பத் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ அடுத்தது நம்ம மோர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மோர் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனால் இது வந்து நம்ம அந்த சேர்க்குற பொருள்லாம் இதே மாதிரி ஒரு அளவோடு சேர்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மோர். பாருங்கள், தயிர் ஒரு 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகாய் பாருங்கள் கொஞ்சம் லேசாக சின்னதாக மட்டும் கிள்ளி எடுத்துக்கணும். இப்போ லைட்டாக ஒரு காரம் அதில் தெரியும், ரொம்ப காரமாக இருக்காது. இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். மிளகாய் மட்டும் கவனமாக கம்மியாக சேர்த்துக்கோங்க, அப்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க அரைச்சாச்சு. இப்போ இது கூட தண்ணி ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதும் நமக்கு நல்லா அரைச்சி க்ளீனாக கிடைக்கும். இப்போ மிக்சியில் இன்னொருக்கா ஒரு அரைச்சிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிக்க வேண்டியது தான். தேவையான அளவு நம்ம தண்ணி கலந்துட்டோம்னா நமக்கு மோர் ரெடி. இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். இந்த மோரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சொல்லியிருக்கிற இந்த 4 ட்ரிங்க்குமே இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.